அது சரியா டிசம்பர் 17, 2010 மதியம் ஒரு 3 மணி அளவில் பெங்களூர்ல உள்ள ஜேபி நகர்ல இருக்கிற ஒரு 6 மாடி கட்டடம் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வீட்டு நம்பர் 203ல உள்ள பாயல் சுரேகா அப்படின்றவங்களுக்கு ரொம்ப நேரமாவே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. ஆனால் யாருமே ஃபோனை எடுக்கல. ஃபோன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாயலோட ஹஸ்பண்டான அனந்த் மிஸ்ரா அவர்கள் தான். இவர் வெளியூர்ல இருக்கிறதால ஏன் பாயல் இன்னும் ஃபோனை எடுக்காம இருக்கா அப்படின்னு அவர் ரொம்பவே குழப்பமா இருந்திருக்கு. அப்படி குழப்பத்தோட இருக்கும்போதே திரும்பவும் ஃபோன் பண்ணி இருந்திருக்காரு. ஆனா இந்த தடவை பாயலோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வர ஆரம்பிக்குது. உடனே அனந்த் என்ன பண்ணணும்னு தெரியாம ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி பாயல போய் பார்க்கவும் சொல்றாரு. அவரும் அவர்கிட்ட இருந்த ஸ்பேர் கீயை எடுத்துட்டு போய் பார்க்கறாரு. முதல்ல காலிங் பெல்ல அடிக்கிறாரு. கதவை திறக்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு பாயல்னு சத்தம் போட்டு கூப்பிட்டு பார்க்கறாரு. எந்த ஒரு சத்தமும் இல்லாதனால அவர் கொண்டு வந்த ஸ்பேர் கீயை வச்சு டோரை ஓபன் பண்ணி பார்க்கறாரு. உள்ள பார்த்தா வீடு முழுவதும் பொருட்கள் சிதறி கிடக்கு. என்னன்னு புரியாம இருந்திருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா கீழே அங்கங்க ரத்தமும் தேங்கி இருக்கு. இதை பார்த்த ஹவுஸ் ஓனர் ரொம்பவே பதட்டமாக ஆரம்பிக்கிறாரு. உடனே அந்த ரத்தத்தை பின்தொடர்ந்து போய் பார்க்கறாரு. அது சரியா பாத்தீங்கன்னா பாயலோட பெட்ரூமுக்கு போகுது. அங்க போய் பார்த்தா பாயல் கழுத்து அறுபட்டு பல இடங்கள்ல குத்தப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடந்திருந்திருக்காங்க. பதறிக்கிட்டே அவரு பாயலோட ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாரு. போலீஸுக்கும் தகவல் கொடுத்து வர வச்சிருந்திருக்காங்க. 2010 பெங்களூர் மட்டும் இல்லாம இந்தியாவை அதிர வைத்த ஐடி பெண்ணான பாயல் கேஸை பத்தி தான் நாம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். எந்த ஒரு இடத்துலயும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது கனி கிரைம் டீடைல். போலீஸ் வந்த உடனே வீடு முழுவதும் ஒரு இடம் விடாம தேடுறாங்க. தடயம் எதுவும் கிடைக்குமான்னு ஜேபி நகர் இன்ஸ்பெக்டரான திரு உமேஷ் எஸ்கே அவர்கள் ஒவ்வொரு ரூமையும் தேட சொல்றாரு. சின்ன முடிய கூட விடக்கூடாதுன்ற எண்ணத்துல. இதற்கு இடையில பாத்தீங்கன்னா பாயலோட ஹஸ்பண்டான அனந்த் மிஸ்ராவையும் வர சொல்லி உமேஷ் அவர்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஒரு மனைவி இறந்தவுடன், அதுவும் கொலை செய்யப்பட்டு இறந்தவுடன் ஆட்டோமேட்டிக்கா எப்படி கணவன் மேல ஒரு சந்தேகம் போகுமோ அந்த கண்ணோட்டத்துலதான் போலீஸ் அனந்த விசாரிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் விசாரிச்ச பிறகுதான் அனந்த் மேல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அனந்த் சொன்ன பேர் தான் ஜேம்ஸ் குமார் ராய். இந்த ஜேம்ஸை பத்தி நாம பாக்குறதுக்கு முன்னால பாயல் மற்றும் அனந்தை பத்தி பார்த்துருவோம். அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவர் தான் பாயல். இவர் பயோடெக்னாலஜில எம்எஸ்சி படிக்கிறதுக்காக 2005 பெங்களூர்ல வந்திருக்காங்க. அதே காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒடிசாவை சேர்ந்த அனந்த் நாராயண் கிருஷ்ணாவும் படிச்சுட்டு இருந்திருக்காரு. 2 பேரும் பேசி பழகி காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா 2 சைடு வீட்டுக்குமே தெரிய வருது. ஆனா இவங்க அதை பெரிதுபடுத்தாம இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே பிடிச்சு போனதால என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 பேர் வீட்டு சைடும் எதிர்ப்பையும் மீறி இவங்க 2008 கோவில்ல கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் சமாதானம் ஆன 2 வீட்டு சைட்லயும் இவங்க 2 பேரையும் சேர்த்துக்கிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தம்பதி பாத்தீங்கன்னா ஒடிசாவில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. அனந்த் பாத்தீங்கன்னா ஒடிசாவில் ஒரு ஜிம் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்திருக்கு வாழ்க்கை. இதற்கு இடையில பாத்தீங்கன்னா 2010 தான் பாயலுக்கு பெங்களூர்ல உள்ள டெல் கம்பெனியில வேலையும் கிடைக்க ஆரம்பிக்குது. அதனால பாயலும் அனந்தும் பெங்களூர்ல ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாடகைக்கு குடியேறுறாங்க. இப்படியே இவங்க வாழ்க்கை நார்மலா போயிட்டு இருக்கும் போது 2009 பாத்தீங்கன்னா பவானி சங்கர் அப்படின்ற நண்பர் கூட சேர்ந்து அனந்த் பெங்களூர்லயும் ஒரு ஜிம் ஆரம்பிக்கிறாரு. அனந்த் என்னதான் பெங்களூர்ல ஜிம் இருந்தாலும் இவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஒடிசாவில் இருக்க கட்டாக்ல இருக்க ஜிம்முக்கும் இவர் போய் அந்த ஜிம்மையும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருந்திருக்காரு. கட்டாக்ல உள்ள ஜிம்ல பொறுப்புல இருந்தவர் தான் இந்த ஜேம்ஸ் குமார் ராய். இவர் ஆரம்பத்துல நல்லா தான் பாத்துக்கிட்டாரு. ஜிம்மை கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டும் இருந்திருக்காரு. வரவு செலவுகளையும் இவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸும் இவர் தான் போய் வாங்கவும் செஞ்சிருக்காரு. இப்படி ரொம்பவே பொறுப்பா இருந்ததால அனந்த் இவரை ரொம்பவுமே நம்ப ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா பணத்தாசை யாரை விட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஜேம்ஸ் காலப்போக்குல பாத்தீங்கன்னா காசாசை வந்ததும் பணத்தை கையாடல் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா ஜிம்முக்கு வர பெண்கள் கிட்ட அவரு சொல்லி தர்றதா சொல்லி பெண்கள் கிட்ட தவறாவும் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். இதையெல்லாம் அனந்தோட அப்பா கவனிச்சு முதல்லயே அனந்த் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. இந்த ஜிம்முக்கு வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் இந்த ஜேம்ஸ் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கான்னா இந்த ஜிம்முக்கு ஜேம்ஸ் தான் ஓனர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கான்.
இது எல்லாம் ஒரு கட்டத்துல அனந்தோட காதுக்கும் போயிருந்திருக்கு. உடனே என்ன செஞ்சிருக்கான்னா அனந்தும் அனந்தோட அப்பாவும் சேர்ந்து ஜேம்ஸை கஸ்டமர்ஸ் முன்னாடியே சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது பெரிய அவமானமா நினைச்ச ஜேம்ஸ் அனந்தை எப்படியாச்சும் பழி வாங்கணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். பாயலுக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் கிட்ட ஜேம்ஸ் தப்பா நடக்கிறது தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே அனந்த் கிட்ட ஜேம்ஸை வேலையிலிருந்து விலக்க சொல்லி இருந்திருக்காங்க. அனந்தும் ஜேம்ஸுக்கு 75,000 ரூபாய் செட்டில்மெண்ட்டா கொடுத்து வேலையை விட்டும் விலக்கிட்டாரு. இதனால ஜேம்ஸ் ரொம்பவே கோபத்தோட இருந்திருக்கான். இத்தனை நாளா நல்லா காசு பார்த்துட்டு இருந்தவன் திடீர்னு வேலை இல்லாம காசு இல்லாம ஒரு மாதிரி ஆத்திரத்துடன் சுத்திட்டு இருந்திருக்கான். இப்படியே போயிட்டு இருக்க போதுதான் நவம்பர் 2010 ஜேம்ஸ் மற்றும் அனந்த் 2 பேருக்கும் பொதுவான ஒரு ஃப்ரெண்டான பவானி சங்கர் கிட்ட ஜேம்ஸ் தனக்கு வேலை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு, தனக்கு ஏதாவது வேலை ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி பவானி சங்கர் கிட்ட கேட்டிருந்திருக்கான். அவரும் சரி நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. டிசம்பர் 11, 2010 பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பவானி சங்கரை நேர்ல பாக்குறதுக்காக பெங்களூருக்கும் வந்திருக்கான். அப்போ பவானி சங்கரும் ஜேம்ஸும் 2 பேரும் சேர்ந்து சரி நம்ம அனந்த் பாயல் வீட்டுல போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாயலோட வீட்டுக்கும் போறாங்க. ஜேம்ஸை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததால பவானி சங்கரையும் திட்டி இருந்திருக்காங்க பாயல். ஜேம்ஸை சும்மா கண்டபடி திட்டி போக சொல்லி இருந்திருக்காங்க. இதனால பாயல் மேல பயங்கர கோபம் மட்டும் ஆத்திரத்துடன் இருந்திருக்கான் ஜேம்ஸ். பாயல் தான் தனக்கு வேலை போக காரணம்னு நினைக்க ஆரம்பிக்கிறான். ஜேம்ஸ் திரும்பவும் ஒடிசாவுக்கு போயிருந்திருக்கான். ஆனா இந்த தடவை பாயலை எப்படியாவது கொலை பண்ணணும்ன்ற எண்ணத்தோட. அதனால அவன் என்ன பண்ணானா அனந்துக்கு போன் போட்டு நல்ல விதமா பேசி அனந்த் ஒடிசாவில தான் இருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அனந்த் ஒடிசாவில தான் இருக்கிறாரு அப்படின்றத கன்ஃபார்ம் ஆன உடனே திரும்பவும் டிசம்பர் 16 நைட்டு பெங்களூருக்கு போயிருந்திருக்கான் ஜேம்ஸ். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பாயல் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு வீட்டுக்கும் வந்திருந்திருக்காங்க. டிசம்பர் 17 காலையில சுமார் ஒரு 10 மணி அளவுல பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் பாயலோட வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சிருக்கான். பாயலும் வந்து கதவை திறக்கிறாங்க. வெளியே பார்த்தா ஜேம்ஸ் திரும்பவும் வேலையை பத்தி தான் கேட்க வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு பாயல் உள்ள விட்டுறாங்க. பாயல் சால் எடுக்க பெட்ரூமுக்கு போயிருந்திருக்காங்க. பின்னாடியே போன ஜேம்ஸ் பாயல் கவனிக்காத நேரம் பார்த்து தன்னோட ஜாக்கெட்ல மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து பாயலோட கழுத்தை அறுத்து விட்டுட்டான். பாயலால சத்தமும் போட முடியல. மேலும் பல இடங்கள்ல சும்மா கண்ணா பின்னான்னு கத்தியால குத்தி இருந்திருக்கான். பாயல் கொஞ்சம் கொஞ்சமா சரிய ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஜேம்ஸ் ராபரி நடந்த மாதிரி செட் பண்றதுக்காக வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் சிதறி இருந்திருக்கான். பாயலோட லேப்டாப், போன் மற்றும் பணம் ஒரு 30,000 எடுத்துட்டு அவசரமா வீட்டை விட்டு வெளியே போயிருந்திருக்கான். போனவன் என்ன பண்ணிருக்கான்னா அங்க உள்ள ஒரு ஆத்தங்கரை பக்கமா பாத்தீங்கன்னா கொலைக்கு யூஸ் பண்ண கத்தி மற்றும் அவன் போட்டிருந்த ஜாக்கெட் 2யுமே தூக்கி போட்டுட்டான். இதையெல்லாம் ஜேபி நகர் போலீஸான திரு உமேஷ் எஸ்கே அவர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. டிசம்பர் 22, 2010 ஜேம்ஸை ஹைதராபாத்ல கைது பண்ணியிருக்காங்க. பரப்பன அக்ரஹாரம் சிறையிலையுமே அடைச்சிட்டாங்க. அப்புறம் என்ன இந்த கேஸ்ல எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா இல்ல, இனிமே தான் இந்த கேஸ்ல ஒரு சின்ன ட்விஸ்டே காத்திருக்கு. அது என்னன்னா சிறையில் அடைக்கப்பட்ட ஜேம்ஸ் ஒரு வாரம் கழிச்சு பாயலோட அப்பாவான தீனதயாள் சுரேகா அப்படின்றவருக்கு ஜெயில இருந்து ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கான். ஜேம்ஸ் அதுல என்ன எழுதியிருக்கானா உங்க பொண்ணை கொலை பண்ண 10 லட்சம் தர்றதா அனந்த் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம பாயல் கொலையான நேரத்துல பாத்தீங்கன்னா அனந்த் பெங்களூர்ல தான் இருந்தாரு அப்படின்னு கால் டீட்டெயில்ஸ் அடங்கிய சில ஆதாரங்களையும் சேர்த்து அவன் அனுப்பியிருக்கான். தான் நிரபராதி எனவும் அனந்தோட அப்பா ரிட்டையர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னால அனந்தை காப்பாற்ற என்ன மாட்டி விட்டுட்டாங்க போலீஸ் தன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணதால வேற வழி இல்லாம நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல இருந்திருக்கு. இதையெல்லாம் நம்பின காந்தாதேவி, தீனதயாள் சுரேகா அப்படின்ற தம்பதி, அதாவது பாயலோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த கேஸை விசாரிக்க சிபிஐ வேணும் அப்படின்னு ஜனவரி 2011 கர்நாடக உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. போலீஸ் உமேஷ் மேல தங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இந்த வழக்கை விசாரிக்க மத்திய குற்றப்பிரிவுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவும் போட்டிருந்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம கிட்டத்தட்ட 8 மாதம் கடந்த நிலையில மீண்டும் நவம்பர் 2011 சிபிஐக்கு கேஸை மாத்தி உமேஷ் அவர்களையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த விசாரணை தொடர்ந்துகிட்டு இருக்கும் போது கடைசியா 2015 ஆகஸ்ட்ல உமேஷ் மேல எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்னு சிபிஐ கூறியிருந்திருக்காங்க. ஆனா பாயல் கேஸ் விசாரணை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருடங்களும் நீண்டு இறுதியா ஜேம்ஸ் மட்டும்தான் குற்றவாளி அப்படின்னு சிபிஐ
ஆகஸ்ட் 10, 2019 ரிப்போர்ட்டும் கொடுத்துருந்துருக்காங்க. இந்த ஜேம்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஐபிசி செக்ஷன் 302, 404 மற்றும் 201 பிரிவுகளின் கீழே குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்காங்க. நீதிமன்றம் ஜேம்ஸ் தான் குற்றவாளி என தீர்ப்பும் கூறியிருந்திருக்காங்க. இதை பற்றி திரு உமேஷ் எஸ்கே அவர்கள்கிட்ட கேட்டபோது அவர் சொன்ன விஷயம் இதுதான். நான் பொய்யா சாட்சிகளை உருவாக்கி ஜேம்ஸை மாட்ட வச்சதான் நினச்சி தான் அந்த கண்ணோட்டத்தில் தான் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னோட ஃபோன் கால்ஸை செக் பண்ணாங்க. நான் எங்கே போனாலும் பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அழுத்தத்தை கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் பயன்படுத்தின சாட்சி காணாமையும் போயிட்டாங்க. அந்த சாட்சியை பார்த்தீங்கன்னா சிபிஐ ஒரு மியூசிக் குழுவில் கண்டுபிடிச்சி இருந்திருக்காங்க. நான் பயன்படுத்தின சாட்சிகள் எல்லாத்தையும் தான் சிபிஐயும் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் நான் கவனிக்க தவறிய ஒரு ஐ விட்னஸை சிபிஐ கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் தான் பாயல் வசிக்கிற அதே அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டு நம்பர் 102 வசிக்கிற சையத் முனாவர் அலி. அவர் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் பாயல் வீட்டுக்கு போகிறத பார்த்துருந்துருக்காரு. மேலும் அவர் 22 நபர்களை வரிசையாக நிப்பாட்டினப்போ கூட அவர் கரெக்டாக ஜேம்ஸை அடையாளமாக காண்பிச்சிருக்காரு. இந்த விசாரணையில் பார்த்தீங்கன்னா என்னோட வேலை பதக்கங்கள் இதெல்லாம் போகிற மாதிரி இருந்தது. எப்படியோ நான் தப்பு பண்ணலைன்னு நிரூபிச்சிட்டேன். சிபிஐ என்ன 100 முறைக்கும் மேலே விசாரிச்சிருந்திருக்காங்க. கடைசியாக நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. பணத்தாசையும் கோபமும் சேர்ந்தா எப்படி ஒரு மனிதனை மிருகமாக மாற்றுதுன்னு பாருங்க. ஜேம்ஸ் எல்லா தப்பையும் பண்ணிட்டு நேர்மையாக இருந்த போலீஸ் மேலே குற்றம் சொன்னது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். வேறு ஒரு கேஸில் சந்திப்போம். நன்றி.